வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கடலூர்லேருந்து ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன். இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம். இங்கு எந்த தோஷங்களுக்கும் பரிகாரம் சொல்வது கிடையாது. அந்த தோஷங்களுக்கு தகுந்த என்ன செய்ய வேண்டுமோ அதை ஜாதகரை செய்தால் அது சரியாகிவிடும். அதற்காக நாம் வேறு ஒரு அணுகி செலவு செய்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் கெட்டுப்போனால் அந்த கிரகத்தை நாம் வணங்கி அந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது ஜாதகரை செய்து கொள்ளலாம். எனவே பரிகாரம் என்பது கிடையாது. ஜாதகர் நினைத்தால் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருக்கிறது, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொன்னால், அவ்வாறு ஜாக்கிரதையாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் உள்ள கெடுபலன் நிச்சயமாக நடக்காது. ஜாதகத்தில் இருக்கும்படி தான் நடக்கும், விதிப்படி தான் நடக்கும், தலையெழுத்துப்படி தான் நடக்கும் என்று இருந்தால் நிச்சயமாக அவ்வாறே நடக்கும். எதையும் நம்மால் தடுக்க முடியாது. நாம் அதை தாண்டி அவ்வாறு செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். மேலும் திருமண தகவல் மையமாகவும் என்னுடைய ஜோதி நிலையம் செயல்படுகிறது. எண்கணித முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது. ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தினம் ஒரு ஜோதிட தலைப்பை பற்றி நான் வீடியோவை பதிவிட்டு வருகிறேன். இன்று நான் பதிவு போடும் தலைப்பு தந்தை ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் தந்தை ஸ்தானம் என்பது 9ஆம் இடம். தந்தைக்குரிய கிரகம் என்பது சூரியன். தந்தை ஸ்தானமும் சூரியனும் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகரின் தந்தை நன்றாக இருப்பார். தந்தை மகன் உறவு நன்றாக இருக்கும். 9ஆம் இடத்திலேயே சூரியன் இருந்தால் காரக பாவன ஆஸ்தி என்று சொல்லுவோம். அப்பொழுது தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஏற்படும். அவ்வாறு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் உள்ள கிரக நிலையில் இருந்தால் ஜாதகர் நினைத்தால் அதிலிருந்து அவர் தவிர்த்து கொள்ளலாம். என்னுடைய அனுபவத்திலும் நான் இதுவரை பார்த்த ஜாதகங்களின் அடிப்படையிலும் கூறுகிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஜாதகத்தில் இருப்பது போல் நடக்க வேண்டும் என்று கட்டாயமே கிடையாது. ஜாதகர் நினைத்தால் நிச்சயமாக அதை மாற்றிவிடலாம். உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது. உங்கள் தந்தை உங்களுக்கு எதிரியை போல் இருப்பார். உங்கள் தந்தை சொல்வது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். எனவே உங்கள் தந்தையை அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் தந்தை எதை சொன்னாலும் அதை ஆராய்ந்து செயல்படுங்கள். தந்தையை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள். தந்தையை ஒரு நண்பனாக பாருங்கள் என்று நாம் சொல்லி அனுப்பினால், ஜாதகத்தில் இருந்தால் கூட ஜாதகர் அவ்வாறு மாறிவிட்டால் அது பொய்யாகிவிடும். எனவே ஒரு ஜாதகத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது என்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தந்தை மகன் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். தந்தை என்பது நம் கையை பிடித்து கடைசி வரை, அதாவது நாம் பெரிய மனிதனாக நானாக நடக்கும் வரையும் கையை பிடித்து நடந்து வழி சொல்பவர். தாய் எப்படி நமக்கு அமுதூட்டி வளர்க்கிறாளோ அதைப்போல் தந்தை நமக்கு அறிவூட்டி வளர்ப்பவர். எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தாலும் தந்தை தான். அவரை நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். எனவே தந்தை மகன் உறவு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் ஜாதகத்தை என்னிடம் பாருங்கள். நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். எப்படி இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ளலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். யூடியூப்பில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்கள். வணக்கம்.